உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கதிர்காமு அவர்களை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே இந்த முறை வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு 5 ஆண்டுகளாக நீங்கள் திமுகவுக்கு தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை கொடுத்தீர்கள். ஆனால் செல்கின்ற இடங்களிலெல்லாம் எந்த ஒரு தேவைகளும் அடிப்படை வசதிகள் கூட சரியாக செய்து தரப்படவில்லை. கழிப்பிட வசதிகளை கூட ஒழுங்காக பராமரிக்கப்படவில்லை. தேவையான இடங்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஊர்களில் எல்லாம் பாதுகாப்புக்காக இந்த சிசிடிவி கேமரா வேண்டும் என்று உங்கள் ஊரின் கோரிக்கையெல்லாம் இத்தனை காலமாக அவர்கள் நிறைவேற்றவில்லை. இன்னும் சொல்ல போனால் விலைவாசி உயர்ந்து கிடக்கிறது. முதலமைச்சர் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார். அது விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், நெசவாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக ஆட்சிக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக அம்மா அவர்களின் ஆட்சி இருந்த பொழுது எப்படி நமது தேனி மாவட்டத்திற்கு அனைத்து தேவைகளையும் நாம் பெற்றுத் தந்தோமோ அதுபோல அனைத்து தேவைகளையும் பெற்றுத்தர அண்ணன் இபிஎஸ் அவர்களின் தலைமையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைத்திட நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் டாக்டர் கதிர்காமு அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.